வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம ஆப்பச்சோடா சேர்க்காமல் நல்ல சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நாம் பஜ்ஜி பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பஜ்ஜிக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்கிறப்ப கூடவே ஒரு பச்சை மிளகாவே நம்ம சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஒரு டேஸ்ட் நமக்கு பஜ்ஜிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவை நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பச்சோடா சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம இட்லி மாவை நல்லா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பஜ்ஜி சாஃப்டாக அதே சமயம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கரைச்சிடலாம். இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு திக்கான பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு பஜ்ஜி கிடைக்கும். இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சின்ன சைஸில் கற்பூரவள்ளி வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள நம்ம மேல் தோலெல்லாம் சீவிட்டு நம்ம தின்னாக அதை ஸ்லைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இதை மாவில் நல்லாவே எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கி எடுத்துட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பஜ்ஜியை நம்ம இடையிலே நம்ம திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.